என்னை எதிர்த்து பேசினா அவளோட வாழ்க்கை நடு ரோட்டுக்கு வந்துடும்னு அவளுக்கு புரியணும் என்று சொன்னார் காயத்ரி தேவி. ஒரு பக்கம் காயத்ரி தேவி ஷர்மிளாவை பழிவாங்குவதற்காக வேலையை தொடங்க, இன்னொரு புறம் ஷர்மிளா சோகமாக இருப்பதை பார்த்து தீபக்கால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நவீன் மாதிரியான பார்ட்டி ஃபன் என்று சுத்தர ஒருத்தன் ராத்திரி பகலாக ஒரு டிசைனை வரைந்து ஷர்மியை தோற்கடிப்பான் என்பதை தீபக்கால் நம்ப முடியவில்லை. காயத்ரி தேவியின் கோபம் என்னவென்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். கண்டிப்பாக ஷர்மிளாவை பழிவாங்கதான் அவர் வேண்டுமென்றே நவீனின் டிசைனை செலக்ட் செய்திருப்பார் என்று நினைத்தான் தீபக். சிவம் குரூப்ஸ் ஆபீஸில் நடந்ததை ஷர்மிளா தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் மறைத்து விட்டாள். தீபக்கிடமும் ஏதும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள். ஒரு நாள் வீட்டிலேயே இருந்துவிட்டு அதற்கு அடுத்த நாள் ஆபீஸுக்கு கிளம்பினாள் ஷர்மிளா. ஆனால் அவளது சோகமான முகத்தை பார்த்த தீபக் அவளை தனியாக அனுப்ப விரும்பாமல் அவனும் அவளுடைய ஆபீஸுக்கு கிளம்பினான். என்ன தீபக், அவ கூட ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையில இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? போய் கார்டன்ல இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சு, அங்க இருக்கிற களையெல்லாம் கிளீன் பண்ணு என்று அவனுக்கு ஆர்டர் போட்டார் கீதா. எதுவும் பேச முடியாமல் தீபக்கும் வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு சிவம் குரூப்ஸுக்கு செல்ல நினைக்க, கீதா மறுபடியும் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவனை எங்கேயும் போகாமல் செய்தார். தீபக் சிவம் குரூப்ஸில் என்ன நடக்கிறது என்று சிதம்பரத்திடமோ ஆதவனிடமோ கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தான். ஆனால் கீதா ஒரு நொடி கூட அவனிடமிருந்து விலகாமல் அருகிலேயே நின்று கவனித்துக் கொண்டிருந்ததால் அவனால் அவர்களிடம் பேச முடியவில்லை. என்ன இந்த அத்தை இன்னைக்கு ரொம்ப உஷாரா இருக்காங்க, எப்படி எஸ்கேப் ஆகிறது என்று தீபக் நினைத்துக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் காயத்ரி தேவி ஷர்மிளாவின் டிசைனை SV குரூப்ஸுக்கு அனுப்பினார். ஆனால் அதில் நவீனின் பெயர் இருந்தது. அந்த டிசைனை பார்த்த ஆதவன் முதல் பார்வையிலேயே அதை செலக்ட் செய்து விட்டான். அந்த சந்தோஷமான விஷயத்தால் சிவம் குரூப்ஸ் ஆபீஸ் மொத்தமும் சந்தோஷமாக இருந்தது. காயத்ரி தேவி நவீனை அந்த கம்பெனியின் டிசைன் டைரக்டராக நியமித்தார். அந்த விஷயத்தால் கார்த்திகாவும் நவீனும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார்கள். ஷர்மிளா ஆபீஸுக்குள் நுழைந்தவுடன் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வை உணர ஆரம்பித்தாள். அவளை பார்த்ததுமே கார்த்திகா வேகமாக, ஷர்மிளா போய் சீக்கிரமா டிசைன் டைரக்டர் கேபினை கிளீன் பண்ணு, இன்னமும் கொஞ்ச நேரத்துல நவீன் வந்துடுவான் என்று சொன்னாள். நான் எதுக்கு கேபினை கிளீன் பண்ணணும், அந்த வேலைக்கு நான் இங்க வரல என்று ஷர்மிளா கடுப்பாக சொல்ல, அதை கேட்டு கார்த்திகா சிரித்து கொண்டே, இப்போல இருந்து நீ என் அண்ணனுக்கு கீழே தான் வேலை பார்க்க போற, அதாவது டிசைன் டைரக்டருக்கு கீழே. இனி உனக்கு அவன் கொடுக்கறது தான் வேலை, அதனால போய் கேபினை கிளீன் பண்ணு என்று சொன்னாள். அதை கேட்டு ஷர்மிளாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. நவீன டிசைன் டைரக்டர் ஆக்குறதுக்கு அவங்கிட்ட என்ன திறமை இருக்கு என்று கோபமாக கேட்க, கார்த்திகா அவளை பார்த்து முறைத்தபடி, முதல்ல என் அண்ணனை அவன் இவன் சொல்றத நிறுத்து, நவீன் இந்த கம்பெனியோட டிடி, இனிமே நீ அவனை சார்னு தான் கூப்பிடணும் என்று உறுதியான தோணியில் சொன்னாள். அவள் பேச்சை கேட்டு ஷர்மிளாவின் கண்கள் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்தது. நவீன் இப்போ எங்க இருக்கான், நான் அவன்கிட்ட பேசணும் என்று சொன்னாள். உடனே கார்த்திகா சிரித்து கொண்டே, உன்னை பாக்குறதுக்கெல்லாம் நவீனுக்கு டைம் இல்ல, SV குரூப்ஸோட சேர்மேன் வரதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இன்னமும் கொஞ்ச நேரத்துல அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது, அதனால நான் சொல்ற வேலையை பண்றதா இருந்தா பண்ணு, இல்லனா இங்க இருந்து கிளம்பு, நீயும் உன் புருஷன மாதிரி வேலை இல்லாம சுத்து, அப்பதான் உனக்கு புத்தி வரும் என்று சொன்னாள். கார்த்திகா மேற்கொண்டு எதுவும் சொல்லும் முன்பே ஷர்மிளா கோபத்துடன் கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள் நுழைந்தாள். அங்கே 2-3 பேர் டேபிளை கிளீன் செய்து கொண்டிருந்தார்கள். நவீன் ப்ரொஜெக்டரின் முன்னால் உட்கார்ந்தபடி ஆதவன் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததுமே ஷர்மிளா கோபமாக, நவீன் எதுக்காக இதெல்லாம் பண்ற என்று கேட்டாள். ஆமா, இனிமே நான் தான் உன்னோட ரிப்போர்ட்டிங் ஆபீசர், நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், இல்லனா உன்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் இருக்கு என்று நவீன் சிரித்து கொண்டே சொன்னான். நீ சொல்ற எதையும் என்னால கேட்க முடியாது, நான் உனக்கு முன்னாடி இருந்தே இந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன், உனக்கு கீழே ஒர்க் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு மோசமா போகல என்று கோபமாக சொன்னாள் ஷர்மிளா. பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென அவள் கண்கள் டேபிளின் மீது வைக்கப்பட்டிருந்த டிசைன் மீது விழுந்தது. அந்த டிசைனை பார்த்ததும் அவளுடைய இதயமே நின்றுவிட்டது போல ஆகிவிட்டது. வேகமாக அதன் அருகில் செல்ல நவீன் டக்கென வந்து அவளை மறைத்து நின்றான். இங்க எதுக்கு வர என்று நவீன் கேட்க, முதல்ல தள்ளிப்போ என்று ஷர்மிளா கோபமாக கத்தியபடி அவனை தள்ளினாள். உடனே நவீன் தடுமாறி சென்று இன்னொரு மூலையில் விழுந்தான். ஷர்மிளா அந்த டிசைனின் அருகில் சென்று பார்த்தாள். அங்கே அவள் செய்த டிசைனில் நவீனின் பெயருடன் SV குரூப்ஸின் ஸ்டாம்ப் ஒட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்ததுமே அவளால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. உடனே அந்த டிசைனை கையில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப நினைக்க, அதற்கு நவீன் வேகமாக வந்து கதவை சாத்தினான். ஷர்மிளா கோபத்துடன், மரியாதையா வழிய விடு, நீ இவ்ளோ பெரிய ஃப்ராட் வேலை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்னோட டிசைனை திருடி உன்னோட பேரை போடுற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு, உடனே நான் இதை பாட்டிக்கிட்ட சொல்ல போறேன் என்று சொன்னாள். அதை கேட்டதும் நவீன் திமிருடன், அவங்க கிட்ட சொல்றதுல உனக்கு எந்த யூஸும் இல்ல, நான் உன்னை கடைசியா வார்ன் பண்றேன், நான் கோபத்துல ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நீயே இந்த இடத்தை விட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது என்று சொன்னான். கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள் நடக்கும் சலசலப்பை கேட்டு வெளியே இருந்த ஊழியர்கள் எல்லோரும் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். அங்கே இருந்த மேனேஜர் உடனே காயத்ரி தேவியிடம் விஷயத்தை சொல்ல அவர் வேகமாக கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்தார்.
அப்போது ஊழியர்கள் எல்லோரும் கான்ஃபரன்ஸ் ரூமை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, இங்க என்ன வேடிக்கை, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க, இன்னமும் கொஞ்ச நேரத்துல எஸ்வி குரூப்ஸ் சேர்மேன் இங்க வந்துருவாரு, அவர் வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கணும் என்று கத்தினார். அதை கேட்டதும் எல்லோரும் அவரவர் கேபினுக்கு சென்று உட்கார்ந்து கொண்டார்கள். உடனே அவர் நவீன் ஷர்மிளாவிடம் சென்று, இங்க என்ன பிரச்சனை என்று கோபமாக கேட்டார். பாட்டி, நவீன் என்னோட டிசைனை திருடி அவன் பேரை போட்டுக்கிட்டான். எஸ்வி குரூப் சேர்மேன் என்னோட டிசைனை தான் செலக்ட் பண்ணிருக்காரு. நியாயமா அவனோட இடத்துல இப்ப நான் இருக்கணும். நவீனுக்கு டிசைன் டைரக்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல. நான் இந்த விஷயத்தை கண்டிப்பா மிஸ்டர் ராதவன் கிட்ட சொல்லுவேன் என்று சொன்னாள் ஷர்மிளா. அதை கேட்டதும் காயத்ரி தேவி, ஏய் சும்மாரு, எனக்கு எல்லாமே தெரியும். இன்ஃபேக்ட் இதை செய்ய சொன்னதே நான் தான். நீ அன்னைக்கு என்னை எப்படி எதிர்த்து பேசின? 20 வயசுல உனக்கே அவ்வளவு திமிரு இருந்தா 60 வயசுல எனக்கு எவ்வளவு இருக்கும்? அதுக்கு தான் இந்த பதிலடி. எஸ்வி குரூப்ஸ் சேர்மேன் முன்னாடி ஏதாச்சும் டிராமா பண்ணன, உன்னை இந்த கம்பெனியை விட்டே துரத்திடுவேன். அப்புறம் உன்னை நம்பி இருக்கிற மொத்த குடும்பமும் தெருவில் நின்று பிச்சை தான் எடுக்கணும். இந்த டிசைனுக்கு பதிலா உனக்கு சேலரி ஹைக்கும் போனஸும் தரேன். ஆனா நீ இந்த கம்பெனியோட டிசைன் டைரக்டரா இருக்க முடியாது. இப்போ நீ முதல்ல இங்கிருந்து வெளியே போ என்று அதட்டலாக சொல்லி அவளை இழுத்து சென்று வெளியே சென்றார். ஆபீஸில் இருந்த மொத்த பேரும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். பின்புறம் நவீனும் கார்த்திகாவும் லாட்டரியில் பணம் விழுந்ததை போல சந்தோஷத்தில் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆபீஸின் கதவருகில் வந்த காயத்ரி தேவி, வெளியே போ என்று ஷர்மிளாவை தள்ள அவள் கீழே விழ சென்றாள். அப்போது சரியாக அங்கே வந்த தீபக் அவளை தாங்கி பிடித்தான். அவனை அங்கே பார்த்ததும் எல்லோருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. தீபக்கின் பதிலடி என்னவாக இருக்கும்? காயத்ரி தேவியின் தலையெழுத்தே மாறுமா? காயத்ரி தேவி ஷர்மிளாவை பிடித்து வெளியே தள்ள சரியாக அங்கே வந்த தீபக் அவளை தாங்கி பிடித்தான். ஷர்மிளாவின் கண்களில் இருந்த கண்ணீரை பார்த்து தீபக்கிற்கு கோபம் வந்தது. அவனுடைய கோபத்திற்கு இப்போதே காயத்ரி தேவியையும் அவருடைய கம்பெனியையும் ஒரே நொடியில் அழிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் கோபப்பட்டு எதுவும் சொல்வதற்கு முன்பே ஷர்மிளா அவனை பார்த்து, தீபக், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ, என்னால இங்க இருக்க முடியல என்று அழுது கொண்டே சொன்னாள். ஷர்மி, நான் இவங்களை சும்மா விட மாட்டேன் என்று தீபக் கோபமாக அவளை விலக்கிக் கொண்டு முன்னால் நகர, அதற்குள் ஷர்மிளா அவனை தடுத்து, தீபக் ப்ளீஸ், என்னால நிக்க முடியல, ரொம்ப தலைவலியா இருக்கு, இப்படியே இருந்தா எனக்கு மயக்கம் வந்துடும், ப்ளீஸ் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ என்று கெஞ்சும் தோணியில் சொன்னாள். தீபக்கிற்கு வந்த கோபத்தில் காயத்ரி தேவிக்கும் நவீனுக்கும் அதே இடத்தில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் ஷர்மிளா வழியில் இருப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே அவளை அழைத்து வந்து காரில் உட்கார வைத்து குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தான். சில நொடிகளில் ஷர்மிளா கொஞ்சம் ஆசுவாசம் அடைய அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான். ஷர்மிளா வெளியே வரும்போது காயத்ரி தேவி மற்றும் நவீனின் முகத்தில் இருந்த சிரிப்பை பார்த்த தீபக்கிற்கு இன்னமும் கோபம் அடங்கவில்லை. ஷர்மிளாவை அவமானப்படுத்தின மாதிரியே உங்க 2 பேரையும் அவமானப்படுத்தல, என் பேரு தீபக் கிடையாது என்று கோபமாக மனதிற்குள் சபதம் செய்து கொண்டான். சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. கொஞ்ச தூரம் சென்ற பிறகு, ஷர்மிளா என்னாச்சு, உன் பாட்டி எதுக்காக உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க என்று கேட்டான். ஷர்மிளாவுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் முன்பே அழுகை வர தொடங்கிவிட்டது. சில நொடிகள் அழுதவள் தன்னை தானே கொஞ்சம் தேற்றிக்கொண்டு, அவங்க 2 பேரும் என்னை ஏமாத்திட்டாங்க தீபக். உண்மையிலேயே என்னோட டிசைனை தான் எஸ்வி குரூப்ஸ் சேர்மேன் செலக்ட் பண்ணிருக்காரு. ஆனா அதுல என்னோட பேர் இல்லாம நவீன் பேர் போட்டிருக்கு. நான் அதை பத்தி கேட்கும் போதுதான் பாட்டி என்ன மிரட்டி வெளியே தள்ளினாங்க. பாட்டி இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்குவாங்கன்னு நான் கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல என்று அழுது கொண்டே சொன்னாள். அதை கேட்டு தீபக் பயங்கர அதிர்ச்சி அடைந்தான். என்ன, இதுக்கு பின்னாடி அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? பாட்டிய கூட வச்சுக்கிட்டு அந்த நவீன் ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் கண்டிப்பா அவங்க 2 பேரும் அனுபவிப்பாங்க என்று கோபமாக சொன்னான். ஷர்மிளாவின் அழுகையை பார்த்து அவனுடைய ரத்தம் கொதித்தது. உடனே ஆதவனுக்கு போன் செய்து எல்லாவற்றையும் சொல்லி அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவனுடைய கைகள் துடித்தது. ஆனால் ஷர்மிளா அருகில் இருந்ததால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அடுத்த சில நொடிகளில் கார் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. ஷர்மிளா காரை விட்டு இறங்கும் முன்பு தீபக்கை பார்த்து, இந்த விஷயத்தை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் என்று சொல்ல, தீபக் சரி என்று தலையை ஆட்டினான். உள்ளே சென்றதும் கீதாவும் கணேஷும் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஷர்மிளா அமைதியாக அவளுடைய ரூமுக்கு நடக்க தீபக் கிச்சனுக்குள் நுழைந்தான். உள்ளே சென்றதும் வேகமாக போனை எடுத்து ஆதவனுக்கு டயல் செய்தான். போனை அட்டன் செய்த ஆதவன், தீபக் சார் சொல்லுங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா, நீங்களே கால் பண்ணிருக்கீங்க என்று கேட்டான். ஆதவன், இன்னைக்கு காயத்ரி தேவியோட உங்களுக்கு ஏதாச்சும் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சா என்று கேட்டான் தீபக். ஆமா சார், ஆனா இன்னமும் முழுசா சைன் ஆகல. நம்மளோட ஷாப்பிங் மால் ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களோட டிசைனை தான் செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த டிசைனை நான் பார்த்தேன், உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நவீன்னு காயத்ரி தேவியோட பேரன் தான் அந்த டிசைனை பண்ணிருக்கான். அந்த பிளான் மட்டும் சரியா நடந்தா சென்னையிலேயே நம்மளோட ஷாப்பிங் மால் பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க என்று ஆதவன் ஆர்வத்துடன் சொன்னான். ஆனால் எதிர்பக்கத்திலிருந்து தீபக்கிடம் எந்த பதிலும் வராததால் ஆதவனுக்கு பயத்தில் கொஞ்சம் வேர்க்க ஆரம்பித்து விட்டது.
தீபக் சார், நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா என்று தயங்கியபடி கேட்டான். ஆதவன், ஒரு டிசைனை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? அந்த டிசைனை பத்தி எல்லாத்தையும் நீங்க நவீன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்று கேட்டான். அதை கேட்டதும் ஆதவன் கொஞ்சம் தயங்கியபடி, இல்ல சார், காயத்ரி தேவி மேடம் தான் எல்லாத்தையும் வாண்டடா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனா தப்பு ஏன் மேலதான். நான் நவீன் கிட்ட அதை பத்தி கேட்டு தெரிஞ்சிருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க சார், இப்பவே நான் அதை பத்தி காயத்ரி தேவி கிட்ட பேசுறேன் என்று பணிவுடன் சொன்னான். உடனே தீபக் கோபத்துடன், அவங்க 2 பேரால என் வைஃப் ரொம்ப அப்செட்டா இருக்கா. இந்த விஷயத்துல அலட்சியமா இருக்காம அந்த டிசைனுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவங்க 2 பேரை தவிர வேற யாராவது இதுக்கு பின்னாடி இருக்காங்களாங்கிற டீட்டெயிலும் எனக்கு தெரியணும் என்று சொன்னான். கண்டிப்பா சார், நான் சீக்கிரமே உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற யாரும் தப்பிக்க முடியாது என்று உறுதியாக சொன்னான் ஆதவன். நாளைக்கு நீங்க கிளம்பி சிவம் குரூப்ஸுக்கு போங்க. அங்க என்ன பண்ணணும்னு நான் சீக்கிரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் தீபக். அதன் பிறகு கோபமாக ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தவன், காயத்ரி தேவி, என் பொண்டாட்டி கண்ணுல இருந்து கண்ணீரை வர வச்சதுக்கு கண்டிப்பா நீ பதில் சொல்லியே ஆகணும் என்று கத்தியை எடுத்து ஆக்ரோஷமாக இருந்தான். அன்றைக்கு இரவு கணேஷும் கீதாவும் சீக்கிரமே சாப்பிட்டு முடித்துவிட்டு தூங்க சென்று விட்டார்கள். ஆனால் ஷர்மிளா இன்னமும் அவளுடைய அறையில் தூங்காமல் நடந்ததை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தாள். அவள் நிலைமையை பார்த்து தீபக்கிற்கும் தூக்கம் வரவில்லை. எப்படியோ இருவரும் கஷ்டப்பட்டு அந்த இரவை கடந்தார்கள். அடுத்த நாள் காலையில் தீபக்கே ஷர்மிளாவை அழைத்துக் கொண்டு சிவம் குரூப்ஸ் ஆபீஸுக்கு வந்தான். வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பே அவன் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்ற எல்லா திட்டங்களையும் ஆதவனுக்கு போன் செய்து தெளிவாக சொன்னான். அவன் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆதவனும் தயாராக இருந்தான். தீபக் சிவம் குரூப்ஸ் ஆபீஸின் முன்னால் வந்து காரை நிறுத்தினான். அந்த சமயத்தில் சரியாக ஆதவனிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. தீபக் ஷர்மிளாவிடமிருந்து தள்ளி வந்து போனை அட்டெண்ட் செய்தான். சார், நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பிளானும் ரெடியா இருக்கு. இன்னமும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் நடந்துரும் என்று ஆதவன் சொன்னான். முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டோ நான் யாருங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்று சொன்னான் தீபக். புரியுது சார், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை நான் சரியா பண்ணி முடிக்கிறேன் என்று ஆதவன் உறுதியாக சொன்னான். அதன் பிறகு தீபக் போனை கட் செய்துவிட்டு ஷர்மிளாவிடம் வந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.